அணு ஆயுதங்களை தாங்கி சென்று தாக்குதல் நடத்தும் அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் சோதனைக்கு உட்படுத்தியிருப்பது மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமையின் அனுமதியின்றி மேற்கொண்டு வரும் யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஈரான் நிறுத்தவில்லை என்றால் அந்நாட்டின் மீது போர் தொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் அண்மையில் அறிவித்தது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்ததை அடுத்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாட்டு அதிகாரிகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய நவீன ஏவுகணைகளை ஈரான் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளது. ஏவுகணை சோதனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் அதிகாரிகள், தங்களிடம் இருக்கும் ஏவுகணைகளை கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா அமைத்துள்ள அனைத்து ராணுவ தளங்களையும் தரைமட்டமாக்க முடியும் என்றும் கூறியுள்ளனர். அத்துடன் இஸ்ரேலையும் நொடிப்பொழுதில் நிர்மூலமாக்க இயலும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே போர் பீதி ஏற்பட்டுள்ளது. அதிரடி ஆட்டக்காரர் யுவராஜ் சிங் மிக விரைவில் இந்திய கிரிக்கெட் அணிக்காக களம் இறங்குவார் என்று தேர்வுக்குழு தலைவர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புற்றுநோய் சிகிச்சை ஏறக்குறைய முடிவடைந்துவிட்ட நிலையில் யுவராஜ் சிங் தற்போது வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். உடல் திறன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விரைவில் யுவராஜ் சிங் இந்திய அணியில் இடம் பிடிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யுவராஜ் சிங் இந்திய அணிக்காக விளையாடுவார் என்று தாம் நம்புவதாகவும் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். I believe Yuvraj Singh has started his net practice in NCAA, which is a very good news for all of us. I think a guy who has won the World Cup for us deserves to come back, and I'm sure he will come back. I think he's got the fighting spirit in him to make a comeback. The very fact that he's fought over this particular thing and come out of it and started practicing goes to show the positive approach in that man. And we are all hoping and keeping our fingers crossed. By God's grace, we want Yuvraj back for the T20 World Cup. கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடர் நாயகன் விருதை வென்ற யுவராஜ் சிங்கிற்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப நிலையிலேயே பிரச்சினை தெரியவந்ததை அடுத்து அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்ற யுவராஜ் பூரண குணமடைந்து நாடு திரும்பினார். தற்போது வலைப்பயிற்சி உள்ளிட்ட வழக்கமான பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் யுவராஜ் சிங் சர்வதேச போட்டிகளில் களமிறங்க முழு அளவில் தயாராகவில்லை என்று கூறப்படுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் அரையிறுதி சுற்றுக்கு பிரிட்டனின் ஆண்டி முர்ரே மற்றும் பிரான்சின் ஜோ வில்பர்ட் சோங்கா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். லண்டனில் நடைபெற்ற காலிறுதியில் உலகின் 4ஆம் நிலை வீரரான ஆண்டி முர்ரே ஸ்பெயினின் டேவிட் ஃபெடரை எதிர்கொண்டார். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முதல் செட்டை டேவிட் ஃபெடர் கைப்பற்றி முர்ரேவிற்கு அதிர்ச்சி அளித்தார். இதன் பின்னர் சுதாரித்து ஆடிய முர்ரே அடுத்த 3 செட்களையும் தொடர்ந்து கைப்பற்றி அரையிறுதிக்குள் நுழைந்தார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் உலகின் 5ஆம் நிலை வீரரான ஜோ வில்பர்ட் சோங்கா ஜெர்மனியின் பிலிப் கோல்ஸ்ரைபருடன் மோதினார். முதல் செட்டை சோங்கா கைப்பற்றிய நிலையில் 2வது செட்டை கோல்ஸ்ரைபர் தமது வசமாக்கி போட்டியை பரபரப்பாக்கினார். ஆனால் அடுத்த 2 செட்டுகளையும் நேர்த்தியாக விளையாடி சோங்கா கைப்பற்றினார். இதனால் 3-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற சோங்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் சோங்கா முர்ரேவை எதிர்த்து விளையாடவுள்ளார். மற்றொரு அரையிறுதியில் நட்சத்திர வீரர்களான ரோஜர் ஃபெடரர் மற்றும் நோவா ஜோகோவிச் ஆகியோர் பலப்பரீட்சை நடத்தவுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.